பாக்கெட் மாவில் இத்தனை பொருட்கள் கலக்கப்படுகிறதா? மக்களே கவனிக்க, இனிமே சாப்பிடலாமான்னு யோசிச்சுக்கோங்க. இன்றைய வேகமான வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் பாக்கெட் இட்லி மாவையே வாங்கி பயன்படுத்துகின்றனர். வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் தம்பதிகள், வீட்டில் இருப்பவர்களும் கூட நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வகை மாவை தேர்ந்தெடுக்கின்றனர். இது நேரத்தை சேமிக்கக்கூடியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வசதியின் பின்னால் இருக்கும் உண்மைகள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது. பொதுவாக இட்லி மாவு புளிக்கும் போது நம் வயிறுக்கு தேவையான நுட்பமான நுண்ணுயிரிகள் உருவாகின்றன. ஆனால் பாக்கெட் இட்லி மாவுகளில் புளிப்பு இயல்பாக வராததால் பாக்டீரியாக்கள் வளராமல் இருக்க பல கெமிக்கல்கள் கலக்கப்படுகின்றன. இதில் சோடியம் பைகார்பனேட், சிட்ரிக் ஆசிட், பேக்கிங் சோடா மற்றும் சில நேரங்களில் பிளாஸ்டிக் நாற்றம் ஏற்படுத்தும் மூலக்கூறுகளும் இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அதிக ஊட்டச்சத்து தரும் உளுந்து பயன்பாடு குறைவாகவே காணப்படுகிறது. வாசனை நன்றாக இருந்தாலும், காட்சிக்கு வெண்மையாக இருந்தாலும் உண்மையான சத்தும் நன்மையும் இல்லையெனில் அது உணவாக கருதப்படக்கூடாது. பாக்கெட் மாவுகள் சுவையாக தோன்றலாம், ஆனால் அவை உங்கள் உடலுக்கு சீரான சத்துக்களை தருகிறதா என்பதை கேளுங்கள். நாள்தோறும் இதே மாதிரியான ரசாயன கலவையுடன் இருக்கும் மாவுகளை கொடுக்கும் போது உடல் உபாதைகள் மற்றும் சீரான வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். சுவைக்கு மட்டுமே உயிரோட்டம் இல்லாத உணவுகளை தருவது பசுமையின் அடிப்படையை வறட்சியாக்குவது போன்று. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மாவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புளிக்கும் அல்லது கெடும். ஆனால் 10 முதல் 15 நாட்கள் தாங்கும் பாக்கெட் மாவு இயற்கையாக இருக்க வாய்ப்பு குறைவு. அது பாதுகாப்பானது என்பதற்கான ஆதாரம் இல்லையேல் அது சந்தேகத்திற்கு உரியது. அந்த இட்லியின் மென்மை புளிப்பு காரணமாக இல்லாமல் கெமிக்கல் அடிப்படையில் வந்திருக்கலாம். உணவில் புளிப்பு இல்லாமல் வெந்தும் சாப்பிட தாராளம் என அர்த்தம் கொள்ளக்கூடாது. நாம் சாப்பிடும் உணவுகள் நம் உடலுக்கு மருந்தாகவும் நச்சாகவும் வேலை செய்யக்கூடியவை. வசதிக்காகவே என்றாலும் ரசாயன கலவைகள் நிறைந்த பாக்கெட் மாவுகளை நாள்தோறும் பயன்படுத்துவது ஒரு பயனற்ற பழக்கமாகும். இயற்கை முறையில் அரைத்த மாவு சற்று நேரம் எடுத்தாலும் அதன் நன்மைகள் குடும்பத்தின் உடல் நலத்திற்கு நீண்ட நாள் ஆதரவாக இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது நேரம் ஒதுக்கி வீட்டில் அரைத்த மாவை பயன்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் உண்மையான சத்தும் நன்மையும் சேர்த்த உணவை அளியுங்கள். இன்று வீட்டு சமையலில் வசதிக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் பல தயாரிப்பு உணவுகளும் நம்மை நோய்க்கு நேரடியாக இட்டுச் செல்கின்றன. குறிப்பாக பாக்கெட் இட்லி மாவு போன்று பரவலாக பயன்படும் தயாரிப்புகள் மீது விழிப்புணர்வு அவசியம். உணவின் பின் உள்ள உண்மை கட்டமைப்பை ஆராய்வது என்பது இன்று ஒவ்வொரு பெற்றோரும் பின்பற்ற வேண்டிய கடமையாக உள்ளது. இட்லி, தோசை, கொழுக்கட்டை போன்ற பாரம்பரிய உணவுகளை நாம் ஏற்கனவே பல்லாயிரம் ஆண்டுகளாக இயற்கை முறையில் தயார் செய்து வந்திருக்கிறோம். அந்த முறைகளே நம்மை பல தலைமுறைகளாக நோயற்ற வாழ்க்கையை நடத்த உதவியுள்ளது. இன்று நாம் அந்த வழிமுறைகளை மீண்டும் அனுசரிக்காமல் சுலபமான வழிகளை தேர்ந்தெடுப்பதனால் உடல்நலத்தில் பிக்சல்கள் ஏற்படுகின்றன. உணவின் மூலம் வீட்டை நோயின்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை முறையில் அரைக்கும் மாவுகளை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.